அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடித்து போகிறதில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்படியாப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படியாப்பட்ட துயரம் வந்தாலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றார் ஆண்டவர். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களோடு கூட இயேசு இருக்கிறார். யாருன்னா துன்பப்படுத்திட்டோம், யாருன்னா உன்னை துக்கப்படுத்திட்டோம், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிற மகனே மகளே என்று ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார். நீ துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட மாட்டீங்க, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார். நீ துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நீ மடித்து போகிறதில்லை. யார் உன்னை விழலான்னு தள்ள பார்க்கலான்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை மூலிமா பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகவில்லை. எப்போ சாவான், எப்போ வழிந்து போவான், எனக்கு பிரச்சனையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அதுதான் சொல்கிறார், உனக்கு கீழே தள்ளப்பட்டும் நீ மடிந்து போக மாட்டோமா, நான் உன்னோடு கூட வந்துட்டேன், வார்த்தை மூலிமா நீ பயப்படாதுன்றார் ஆண்டவர் உன்னை பார்த்தான். என் அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால், யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யட்டும், அது துன்பப்படுத்துவாங்க, கைவிடப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் யார் துன்பப்படுத்தட்டும், எதிர் வேணாலும் பேசுங்க, நீ கவலைப்படாத, நீ கைவிடவே பட மாட்டேன், நான் உன்னோடு வந்துட்டேன்றாரு. அதே போல் எப்போ கீழே தள்ளப்பட்டால் கூட நீ மடிந்து போக மாட்டேன். அவன் என்ன தான் காரியம் பண்ணிட்டான், நான் உன்னோடு போகிறேன், உன்னை நிலைநிற்க பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. பயப்படாதுங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வருவார். ஆமென். காட் பிளஸ்.